டிங் டிங். ஆர்டர் எடுங்கப்பா ப்ளீஸ். சொல்லுங்க சார், முதல்ல உங்க ஆர்டர் சொல்லுங்க. என்ன டிஃபன் சாப்பிடுறீங்க? பொடி இட்லி, ஸ்பெஷல் பரோட்டா, சாம்பார் வடை, மஷ்ரூம் சாண்ட்விச், பால் கொழுக்கட்டை, மசாலா பூவா, காரா தோசையா? சொல்லுங்க. இல்ல ஆலு டிக்கி வேணுமா? விதவிதமான உணவு, ஆனா உனக்கு ஒண்ணுதான் அளவு. வெறும் ஒண்ணா? எனக்கு மசாலா போஹா நல்ல காரசாரமா வேண்டாம். கார தோசை. இல்ல இருங்க. எனக்கு சுட சுட பரோட்டா வேணும். சார், ஸ்பெஷல் பரோட்டா நல்லா சாஃப்டா டக்குன்னு கொண்டு வர்றேன். சாஃப்டா சுட சுட பரோட்டா வந்தாச்சு. சார், இது சாஃப்டா இருக்கு, ரப்பர் மாதிரி இருக்கு. சூடாவும் இல்ல, பாருங்க கை வச்சிருக்கேன். அப்போ திரும்ப வாணல்ல போட்டு சூடு தான் பண்ணணுமா? இப்போ எனக்கு சாம்பார் வடை சாப்பிடணும். என் ஆர்டரை மாத்தி எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். இதோ கொண்டு வர்றேன் வட்ட வட்டமான வடை. சார், ஹலோ. ஓ, அட இது கடிக்க முடியல, கல்ல மாதிரி இருக்கு. எனக்கு சக்கரை பொங்கல் வேணும். பீக்கு, இது ஒண்ணு கேம் இல்ல, இது பிரேக்ஃபாஸ்ட் டைம். உனக்கு வடை பிடிக்கலன்னா பரோட்டா சாப்பிடு. ஆனா பரோட்டா ஜில்லுன்னு இருக்குப்பா, ரப்பர் மாதிரி. அப்ப வடை சாப்பிடு. ஒரு பொங்கல் எடுத்துட்டு வாங்களே ப்ளீஸ். இல்ல பீக்கு, நீ சும்மா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க. ஏன் மாத்த முடியாது? ஏன்னா நான் சொன்னேன் ஒரு உணவு தான் கேட்கணும்னு. பீக்கு, உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னே தெரியலன்னு நினைக்கிறேன். இரு, உன்னையே இப்ப சமைச்ச சாப்பாடாக்கவா? நானா சாப்பாடா? ஹலோ, எனக்கு நல்லா சாப்பிட ஃப்ளஃபியா முட்டை ஆம்லெட் வேணும். இதோ எடுத்துட்டு வர்றேன் மேடம். பிளஃபி பிளஃபி முட்டை. மேடம், அட இது கொழ கொழன்னு இருக்கே, வேற எடுத்துட்டு வாப்பா தம்பி. முட்டை வேண்டாமா? வேண்டாம், சாண்ட்விச் கொண்டு வாங்க. சீஸ் அப்புறம் மஷ்ரூமோட டபுள் மசா. ஆஹா.
மஷ்ரூம் சாண்ட்விச் சீஸ். டபுள் பிரெட்டோட டபுள் மஸா. அட, இதுல இருந்து எல்லா மஷ்ரூமும் வெளியில வந்துருச்சு. இது எனக்கு வேண்டாம். வேற ஏதாவது மொறுமொறுன்னு சாப்பிடணும். ஹா, தோசை மாதிரி. வேற என்னதான் சாப்பிடணும் மம்மி? அப்ப ஒண்ணும் பிடிக்கலனா முட்டை தான் சாப்பிடணும். நம்ம ஹோட்டல்ல வேற எதுவும் கிடைக்காது. வேற எதுவும் இல்லையா? அது எப்படி? ஏன்னா நீங்க அடிக்கடி ஆர்டரை மாத்துறீங்க. ஆனா பீக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கூட தானே அடிக்கடி உன் ஆர்டரை மாத்துன. ஏன்னா அவ்வளவு சாப்பாடு இருந்தது. சொன்னல, விதவிதமான உணவு, ஒண்ணு மட்டும் அளவு. அளவு கம்மியா இருந்தா உணவு ருசிக்கும். நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா ரெஃப்யூஸ் பண்ணிட்டே போயிட்டேன். சாரி அப்பா. சரி, பரவாயில்ல, விடுங்க. இப்ப நாம விதவிதமான உணவை ருசிக்கலாமா? இன்னையோட மெனு தான் ரொம்ப ஸ்பெஷல். பிச்சு போட்ட பரோட்டா, கொதறி போட்ட தோசை, குழஞ்சி போன பொங்கல், அப்புறம் உடைஞ்சி போன வடை. பிச்சு போட்ட பரோட்டா. அப்புறம் எனக்கு வேணும் உடைஞ்ச வடை. குழஞ்சு போன பொங்கல். விதவிதமான உணவு கொண்டு வர நீ உண்ணு. அட, இப்போ ஒரு விஷயம் தான் மிஸ் ஆகுது.